எல்லாம் கம்பெனிக்காரங்களா உங்களுக்கு கிட்ஸ் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் வர்ற இடத்துல நல்லா கவனிக்கிறாங்களா? காத்து வைக்கிறாங்களா? மருந்து மாத்திரை இலவசமா கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்களா? வேற என்ன உங்களுக்கு இந்த தொகுதி எம்எல்ஏ நம்ம தலைவர் ஜி.கே. மணி வந்திருக்காங்க. அவங்கதான் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கிட்ட பேசி 12 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வசதி வாய்ப்பு உங்களுக்கு போகுமா? உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா? அரசாங்கம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா? முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், ஏதாச்சும் இங்க குறை இருக்கா? நீங்க வர்ற இடத்துல நாங்க சட்டமன்றத்துல இருந்து முதலமைச்சர் அவர்களால் அனுப்பப்பட்ட சட்டமன்ற அரசு உறுதிமொழி குழு. என் பேர் வேல்முருகன். அவர் தலைவர் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மோகன் அண்ணா எம்எல்ஏ, ஆங்குடி காரைக்குடி எம்எல்ஏ, அருள் சேலம் எம்எல்ஏ, மணி கோங்கலூர் எம்எல்ஏ, நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி மக்களுக்கான பணி என்னென்ன முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அறிவிச்சு சேர்த்துருக்காங்களோ அது கரெக்டா மக்கள்கிட்ட சென்று அதையெல்லாம் இந்த பணிகள்லாம் செய்யப்பட்டிருந்தார். கட்டணம் 12 கோடி ரூபாயில தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சரும் அமைச்சரும் கட்டித்தரம் அறிவிச்சார். இப்ப புது கட்டணம் கட்டிட்டாங்களா, சிகிச்சை எடுத்துருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுதான் இந்த குழுனுடைய வேலை. இப்ப நாங்க பார்க்க வந்துருக்கிறோம். கட்டணம் எல்லாம் கட்சி கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. ஆனா டாக்டர் நல்லா கவனிக்கிறாங்களா, பாக்குறாங்களா அப்படிங்கறத கேட்டு போகலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்ப இருக்காரு. இந்த மருத்துவத்துறைக்கான இந்த மாவட்டத்துக்கான சுப்பீரியர் ஆபீசர், ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கிறாங்க, மெடிக்கல் ஆபீசர் இருக்காங்க. இப்ப நீங்க யாரும் உங்களை எதுவும் நாங்க திட்டம் பண்ணோம், இன்னும் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி திட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்க செய்தி தருவோம் அரசாங்கத்துக்கு சொல்லி. அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.